உலக இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமா இந்த காலை நேரத்தில் நாம் குடும்பமாக ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நம்மை ஒன்று கூட்டி வர செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாய் அன்புக்கு நிகரான மேலான அன்பு இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. தன் பிள்ளையை தன் வயிற்றில் சுமந்த தாயே மறந்தாலும் நம்மை உண்டாக்கின தமது ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து அவருடைய சாயலாக படைத்த தேவன் நம்மை மறப்பாரோ? ஒரு நாளும் அவர் நம்மை மறக்க மாட்டார். எசேயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21 வாசித்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். நீ என்னுடைய தாசன், நீ என்னுடையவன் என்று அழகாக உரிமை பாராட்டுவதை பார்க்கிறோம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட பேசுவதை உணர முடிகிறது. தேவ பிள்ளையே, குடும்பங்கள் நமது சூழ்நிலைகளை பார்த்து நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம். நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் உதாசீனப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்மை துக்கப்படுத்தி இருக்கலாம். கலங்க வேண்டாம், அவர்கள் நம்மை மறந்து போகட்டும். யோசேப்பை மறந்தார்கள், தாவீதை குடும்பத்தார் அற்பமாக எண்ணினார்கள். கர்த்தர் அவர்களை மறக்கவில்லை, அவர்களை தேவன் உயர்த்தினார். தேவன் நம்மையும் மறக்கவில்லையே. எசேயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66:13 வாசித்து பாருங்கள். நான் உன்னை ஒரு தாய் தேற்றுவதைப் போல தேற்றுவேன் என்பதாக. அவர் நம்மை தேற்றுவார், நம்மை உயர்த்துவார், தலை நிமிர செய்வார். எசேயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்பதாக. அவர் நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், அவர் நம்மை தப்புவிப்பார். ஆகவே இந்த காலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் அழகில் சிறந்தவர், அவர் சார்வோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே. உற்சாகத்தோடு கூட அவரை நாம் ஆராதிக்கலாம். வெண்மையும் சிவப்பும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கிச்சிலி மரமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேசகுமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் குமாரனே, உம்மை துதிக்கிற ராஜா. 10,000ங்களில் சிறந்தவரே, முற்றிலும் அழகுள்ளவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அவர் நமக்கு எபினேசராக இருந்தாரு. இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்தவர் அவர்தானே. தடைகளை உடைத்தவர் அவர்தானே. நம்மை ஒரு நாளும் தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போற நேரமெல்லாம் தன் மார்போடு அமைத்து மகிமைப்படுத்தி நம்மை உயர்த்தி வைத்தாரே. அவர் வாக்கு கொடுத்ததை போல
நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை உயர்த்தி வைத்தார். நன்றியோடு நாம் துதிப்போம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. நன்றியோடு துதிப்போம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை மறவாமல் நினைக்கிறவரே, மனதார துதிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. தாய் தன் பாலகனையே மறந்தாலும் நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வமே, இத்தனை ஆண்டு காலம் எங்களை பாதுகாத்ததைப் போல வருகிற காலங்களிலும் எங்களை காத்து வழி நடத்தி உம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்து எங்களை உயர்த்தும்படி உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகள், பாதுகாப்பு, ஆசீர்வாதங்கள், கிருபைகள், இரக்கங்கள் எல்லாவற்றையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.